அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 2012 கூடலூர் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் கிஃப்டினுடைய முதல் அடியாக எடுக்க வைக்கப்பட்ட போது பல்வேறு கனவுகளை சுமந்த ஒரு இளைஞர்கள் கூட்டம் எனக்கு பின்னால் இருந்து உந்து சக்தியோடு தள்ளுவதற்கு தயாராக இருந்தது. அதனுடைய நீட்சி 36 ஹாஃபில்களை இதுவரை உருவாக்கி அதில் 21 பேர் பாய்ஸ் அண்ட் 15 பேர் பெண்கள். அந்த கட்டத்தை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு அதை எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் ஆலிமா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். 5 இயர்ஸ் கோர்ஸ். இந்த சமுதாயத்தை கட்டமைப்பதில் மிகப்பெரிய பங்கு பெண்கள் சார்ந்தது என்பதை உணர்ந்த காரணத்தினால் குடும்பத்தை வழிநடத்தி செல்பவர்கள் அவர்களுக்கு தலையாய கடமை இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு செல்வதற்காக எடுத்து வைத்த அடுத்த அடி. இன்று அல்லாஹ்வுடைய கலாமை சற்றேறக்குறைய 1,25,000 நபிமார்கள் தொடர்ந்து அனுப்பப்பட்டாலும் கற்களிலும் பலகைகளிலும் எழுத்தோலைகளிலும் மர பலகைகளும் தன்னுடைய வசனத்தை அருளியவனாக அல்லாஹ் செய்த போதெல்லாம் தான் தான் அறிவாளி தானே கடவுள் என்று நினைத்த போதெல்லாம் அவைகள் அழிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த கருத்துக்கள் திணிக்கப்பட்டு இந்த மனித குலத்திற்கு நாசம் விளைத்த அத்தனை பேர்களுக்கும் முடிவு கட்டுவதற்கு எண்ணிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டு மனித இதயங்களில் கொண்டு வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி முதல் மனிதனாக நம்மளுடைய ரசூல் அவர்களை தேர்ந்தெடுத்தார். இப்போ 36, இன்னைக்கு ஒரு 40 பேர்கள் தங்களுடைய இதயங்களில் உள்ளங்களில் அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய கலாமை ஏந்தி சென்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த நம்ம கூடலூர் மண்ணில். அதுவும் சிறு குழந்தைகள். ஜஸ்ட் 8வது படிப்பதற்கு முன்பாகவே தங்களுடைய நினைவாற்றலை அல்லாஹ் பொரிந்து கொள்ளும் விதத்தில் அமைந்தது மிகவும் சிறப்பென்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் இதை உலகம் அழியும் வரை அல்லாஹ் காப்பாற்றிக் கொள்வதாக வாக்களித்திருக்கிறான். எதில் வைத்தால் உலகம் அழியும் வரை காப்பாற்றப்படும் என்றிய அல்லாஹ் அவனே முழுமையானவன், அறிவில் முதல்வன். அதை உள்ளங்களில் மனித உள்ளங்கள் வைத்தால் யாராலும் அழிக்க முடியாது என்று தெரிந்தவன். அதை தன்னுடைய இறுதி நபிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தவனாக அதை செய்து முடிக்கிறான். அப்படி என்றால் இந்த 40 பேருடைய கடமை என்பது அடுத்த சமுதாயத்திற்கு அதை கடத்தி செல்பவர்களாக, அடுத்த தலைமுறைக்கு அதை நீட்சியை தொடர்ந்து செய்பவர்களாக ஆக்க வேண்டும் என்ற நியத்தோடு அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய, இதற்கு உருவாக்க நினைத்த ஆசிரிய பெருந்தைகள், உலமா பெருமக்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருந்த பல்வேறு குழுவினர், இந்த நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள், கிஃப்ட் அகாடமி இஸ்லாமிக் அகாடமியினுடைய குறிப்பாக அதனுடைய கரஸ்பாண்டன்ட் நாசர் அவர்கள், இவர்களோடெல்லாம் ஒத்துழைத்த அந்த மாணவ கண்மணிகள். ஏன்னா அவர்கள் இல்லாட்டி இந்த ஃபவுண்டேஷன் இல்லை, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இல்லை. அவர்களையும் தாண்டி இவர்களுக்கு உந்து சக்தியாக பல்வேறு இடர்களையும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மனக்கசப்புகளையும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் துன்பங்களையும் அனுபவித்து அதே நேரத்தில் இந்த நியத்தை பரிபூர்ணமாக ஆக்கி வைப்பதற்கு பெருந்துணையாக உறுதுணையாக இருந்தவர்கள் பெற்றோர்கள் என்றால் அது மிகையாகாது. நீங்கள் இல்லை என்றால் இந்த இடத்தை நாம் அடைந்திருக்க முடியாது. அல்லாஹ் நம்மை எல்லோரையும் கபூல் செய்வானாக. எந்த நியத்தோடு தொடங்கப்பட்டமோ அந்த நியத்தை முழுமையாக ஆக்கி வைப்பதற்கு உதவி செய்வானாக. அதற்கான நேர்வழியும் அறிவையும் தந்தருவாக. அதற்கு உண்டான ஒத்துழைப்புகளையும் மனக்கசப்புகளையெல்லாம் களைந்து
ஓர் அணியில் ஓர் கயிற்றை பிடித்தவர்களாக இந்த மேலும் இதனுடைய வளர்ச்சிக்கு உடனே எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோமாக. அதற்கு அல்லாஹ் தன்னுடைய மிகப்பெரிய கருணையை நம் மீது பொருந்தல்வானாக இன்ஷா அல்லாஹ். இதனுடைய நீட்சியாக நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார். வருகின்ற ஆண்டில் பாய்ஸ்க்கும் ஆண் குழந்தைகளுக்குமான ஆலிமா கோர்ஸும் சேர்ந்து ஆரம்பப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனுடைய சரத்துகளை கண்டிப்பாக அவர் சொல்வார். நிச்சயமாக இன்றைய விருந்தினர் மிக சிறப்பாக பேசக்கூடியவர்கள் 2 பேர்களை அழைத்திருக்கிறோம். உங்களுடைய செவிகளுக்கும் அறிவுகளுக்கும் அது நிச்சயமாக அது பயன்படும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அமைந்திருக்கும் பெண்களும் சரி ஆண்களும் சரி, உங்களுக்கான செல்போனை தயவு செய்து சுவிட்ச் ஆஃப் மோடிலேயோ அல்லது வைப்ரேஷன் மோடிலேயோ மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து ஹாலுக்கு வெளியே போய் நின்று பேசலாம். குழந்தைகளுக்கு பால் ஊட்ட தேவைப்படுவதற்கான அறைகள் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 11 மணி அளவில் தேநீர் உங்களுக்காக காத்திருக்கிறது. இங்கே கொண்டு வந்து தருவார்கள். அதை மீண்டும் அவர்களே எடுத்து சென்று விடுவார்கள். அதே மாதிரி சரியாக இந்த நிகழ்ச்சி 1 மணிக்கு முடிக்கப்பட்டு உங்களுக்கான விருந்தோம்பலும் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஒரு தலைவர் என்ற முறையில் கேட்டுக்கொண்டு வாஹிர தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.